இப்போ நீதிமன்றம் சவுக்கடி கேள்விகளை கேட்குது. சவுக்கடி கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் மின்சாரத்தை துண்டிக்கிறத பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மின்சாரத்தை துண்டிச்சிட்டாங்கன்னு. அரசு ஆதாரத்தோட மின்சாரத்தை துண்டிக்கலைன்னு பதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்னைக்கு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஒரு விதிகளை உருவாக்காமல் நாங்கள் இது போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே அனுமதி தந்ததுக்கு மட்டும் நடக்கலாம், அவ்வளோதான். இனிமேல் அனுமதி கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. சிபிஐ வழக்கும் தேவையில்லை. என்னால் இது எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சிருக்கோம். ஷாருக்கான் கூட இடையில ஒரு கூட்டம் நடத்தினார். அவங்க சொன்னாங்க விஜயோட சிறப்பில் ஷாருக்கான் ஒரு கூட்டம் நடத்தினார். அங்கே இழப்பு ஏற்பட்டது. ஷாருக்கானை கைது பண்ணலை. ஷாருக்கான் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த குற்றம் காவல்துறை தான் பார்த்துக்கணும். கூட்டம் கூடுனா காவல்துறை தான் சரி பண்ணணும். இப்படியெல்லாம் வாதங்கள் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. நீதியரசர்கள் கண்டிச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பற்ற தன்மையோடு பேசுங்க. உங்கள் அரசியலில் நீதிமன்றத்தில் நீங்கள் அரசியல் ஆக்கிடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்போ மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 கூட்டத்தை நீங்கள் காட்டாற்று வெள்ளம் போல கூட்டிட்டு எந்த விதமான விதிமுறைகளையும் நீங்கள் அதை பின்பற்றாமல், எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல், காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை பின்பற்றாமல் இவ்வளோ பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்துவிட்டு ரொம்ப எளிதாக நீங்கள் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு நீங்கள் சொல்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு. நீதிபதி நிறைய விஷயம் சொல்லிட்டே வராரு வழக்கு விசாரணை போது. இந்த சம்பவம் மனிதனால் ஏற்பட்ட நிகழ்வு தான் அது. இந்த பேரழிவு நிகழ்த்தப்பட்டது. இதில் 2 பேர் மட்டும்தான் கைதா, சட்டம் அனைவருக்கும் சமம், அரசு அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். இல்லை, திருப்பி 2 விஷயத்தை அவர் நீதியரசர் சொல்கிறாங்க. ஒன்று, ஹிட் அண்ட் ரன் வழக்கையும் பதிவு பண்ணலை. அதுக்கு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, அவர் பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸை ஒட்டி வந்த ரசிகர்கள் பைக்கில் போய் உள்ளே விழுந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஹிட் அண்ட் ரன் தான். அது சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரமாக இருக்குது. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அடிப்பட்டவர்களுடைய நிலை என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. அதை விட முக்கியமாக விஜய் ஒரு வீடியோ போட்டார்ல, சிஎம் சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் ஒன்றும் அலுவலகத்தில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன். அது இன்றைக்கி பெரிய அளவில் கிண்டலாக பரப்பப்படுது. ரசிகர்களை விட்டுருங்கன்னு நீதிபதி கேட்குறாரு. இவ்வளோ பெரிய நிகழ்வுக்கு வெறும் 2 பேரை தான் கைது பண்ணியிருக்கீங்களா?